ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மயப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த காலையில் ஏசப்பா ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். என்னோடு கூட சேர்ந்து ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், கடைசி வசனத்திற்கு நிறைய உங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த கடைசி வசனத்தில் இருக்கிற 2வது பாகத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாக இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று அப்படின்னு ஒரு அழகான வார்த்தையை ஏசப்பா எழுதி வச்சிருக்கிறார். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவரிடத்தில்? இயேசு கிறிஸ்துவனிடத்தில். கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் உங்கள் நம்பிக்கை விசுவாசம் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட மனுஷன் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கி நிறைய விஷயத்தில் நம்ம கொஞ்சம் வெட்கப்பட்டு ஏமாந்து போயிடுறோம். ஷேம் நம்ம மேலே வந்துடுது. ஏன்னா முழுமையான விசுவாசத்தை அவர் மேலே நம்ம வைக்கிறதில்ல. ஒரு அரசியல்வாதியை நம்புகிற மாதிரி இயேசு கிறிஸ்துவ நம்ப மாட்டேங்கிறோம். ஏன்னா அந்த அரசியல்வாதிக்கிட்ட மலை போல் நம்புகிறவங்கிட்ட அந்த மனுஷங்கிட்ட தேவை உடனே சந்திக்கப்படுது. இங்கே ஜோம் பண்ணால் லேட்டாக தானே எனக்கு வருது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இன்றைக்கி நமக்குள்ளே நிறைய பேருக்கு வந்துருச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய லைஃபே எதில் அடங்கியிருக்குன்னா விசுவாசத்தில் தாங்க அடங்கியிருக்குது. Christian life is based on faith. A life begins with prayer. Life builds with prayer. நீங்கள் ஜெபிக்கும் போது சும்மா சாதாரணமாக ஜெபம் பண்ணுறதில்ல, விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த காரியத்தை நான் செய்வேன், நீ வெட்கப்பட்டு போவதில்லைன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறதா அது உண்மை, அந்த வார்த்தை உண்மை. இந்த காலவேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அவரிடத்தில் சேருகிறவன் விசுவாசமாக இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ இந்த கால வேளையில் நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க. என்ன ஜெபம் பண்ண போகிறீங்க? ஆண்டவரே, நான் இன்னும் உங்களை விசுவாசிக்க என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. நிறைய பேருக்கு கண்ணில் பார்த்தா தான் நம்புவேன். அப்படியே கண்ணில் பார்த்து நம்புறது விசுவாசம் இல்லை. ஆண்டவர் தோமாவை பார்த்து சொன்னார், நீ என்னை பார்த்தனால விசுவாசிக்கிற, ஆனால் என் உயிர் தெழுதலின் செய்தியை கேட்டு விசுவாசித்த இவர்கள் எல்லாரும் பாக்கியவான்கள் உன்னை காட்டிலும் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நிறைய பேர் இன்றைக்கி நிறைய அப்படி தான் ஜெபம் பண்ணுறது. ஒரு கண்ணில் பார்த்தா நம்ம சைன் காட்டுங்க. ஆண்டவர் எல்லா சயின்ஸையும் அழகாக வசனத்தில் கொடுத்துருக்கிறார். நீ விசுவாசித்த தேவ மகிமையை காண்ப அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போது அந்த காலவெளியில் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண போகிறீங்க. ஆண்டவரே, என் கண்ணில் பார்த்தா தான் நான் நம்பணும் இது வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தேன். நாட் எனிமோர், உங்கள் வசனத்தை கேட்டு நான் விசுவாசிக்க எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு சொல்லும் போது விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இந்த காலவேளையில் அவரை விசுவாசிங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.